சார் எனக்கு கவலையாக இருக்குது சார், செத்து போகலாம்னு இருக்கு. என்னது? ஹி வாண்ட்ஸ் டு கமிட் சூசைட் சார். என்னடா சாரு மோர் ஃபெயில் ஆயிடுச்சு சார். என்னடா ஃபெயில் ஆன? பரீட்சையில் ஃபெயில் ஆனேன் சார். அப்புறம் லவ் ஃபெயிலியர் ஆச்சு சார். வாங்கின கடனை கட்ட முடியல சார். சார் பேங்க் வந்து பணத்தை கேட்குறான் சார். நான் என்ன சார் பண்ணுறது? என்ன பண்ணலாம்ட்டு ஐடியா இருக்கேன். அப்படியே ஓடி போயிடலான்ட்டு இருக்கேன் சார். ஓடி போய் ஏதோ மலை உச்சியிலேருந்து எட்டி குதிக்கலாம்னு இருக்கேன் சார். ஐ வாண்ட் டு ஜம்ப் ஃப்ரம் அ ஹைட் ஆஃப் 10,000 7th ஃப்ளோர்லேருந்து குதிச்சிட்டுமா சார்? டப்பாவி உங்கள் அம்மா என்னடா பண்ணுவா? அம்மாவுக்கு நான் லவ் பண்ணுறது தெரியாது சார். லவ் ஃபெயிலியர் சார். அப்புறம் கடன் வாங்கினது தெரியாது சார். பரீட்சையில் என்ன ஃபெயில் ஆனேன்? சினிமா நிறைய பார்த்தேன் சார். சினிமா பார்க்கறனால மார்க்கு நீட்டில் எக்ஸாமினேஷன் மார்க் 5 அட்டெம்ப்ட் ஆச்சு சார். ஒன்றும் முடியல சார். என்னடா பண்ணலாம்? செத்து போகிறேன் சார். இப்போ எங்கிட்ட என்ன சொல்கிறேன்? நீயே சாக வேண்டியதானடா? இல்லை சார், உங்கள்கிட்ட சொன்னால் சரி பண்ணிவிடுவாங்கன்ட்டு சொன்னாங்க சார். கேஜி ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஜிபி எல்லா விதமான வைத்தியம் பண்ணுவாருன்னு சொன்னாங்க சார். எனக்கு மனசு சரியில்லை சார். என்ன சார் பண்ணிட்டோம்? ஒரு பேக்கெட் பவுடர் வாங்கிக்கோ. ஒரு 2 முழம் தூக்கு கயிறு வாங்கிக்கோ. தூக்கில் தொங்கிட்டு இந்த என்ன சார் சாகாமல் இருக்கோன்னு நினச்சா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இல்லைடா தண்டவாளத்தில் படுத்துக்கோடா. எக்ஸ்பிரஸ் 8:55 வரும். நீ 7:55 படுத்துக்கோ. இந்த ட்ரெயின் லேட்டாக வரும், சாக முடியாது. வாங்கின தூக்கு கயிறும் உடஞ்சி போகும், பவுடர்லையும் கலப்படம், சாக மாட்டேன். என்ன சார் பண்ணுறது? உனக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும்டா. மனசில் இருக்கிறத சொல்கிறதுக்கு யூ நீட் ஒன் ஃப்ரெண்ட், a good friend where you can express yourself, vomit out every problem you have. It can be your own mother, it can be your own wife, it can be your batchmate, it can be a classmate, it can be a workmate. If you don't have any friend, then you have to catch hold of your God. He is available 24/7, no charges. Have a photograph of Lord Krishna. ஹரே கிருஷ்ணா இப்படி கஷ்டப்படுறா என்ன சொல். ஹரே கிருஷ்ணா என்ன பண்ணான்னா, அர்ஜுன மகாராஜுக்கு டிப்ரெஷன் ஆகிப்போச்சு. நான் எப்படி எங்கள் பெரியப்பாவை சாகடிக்கிறது டப்பாவேன்னு சொல்லி ஹீ கேவ் தி சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இன் தி யுத்தம், பேட்டில் ஃபீல்டில் சொல்லி கொடுத்தார். அதனால் கிருஷ்ண பரமாத்மா வில் டெல் யூ ஹவு டு சர்வைவ் மென்டல் டிப்ரெஷன். ஆர் இஃப் யூ ஹேவ் சம் டைம் யூ கம் அண்ட் டாக் டு மீ. ஐ புட் யூ ஆன் டு ஒன் ஆஃப் மை சைக்காலஜி டாக்டர்ஸ், சைக்காட்ரி டாக்டர்ஸ், யூ கேன் கம். சாகிறதுங்கிறது செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷனுங்கிறது இட் இஸ் டிஃபிட்டிஸ்ட் மென்டாலிட்டி, கோழைத்தனம். எத்தனை பேர் மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுறாங்க? மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுறதே சாகிறதுக்கு ரெடி. ஒன்றும் அவனை அடிக்கணும் முதல்ல, இல்லைன்னா அவன் நம்மளை அடிச்சிடுவான். ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணிடுவான். அவன் ஷூட் பண்ணாலும் அவன் சாகிறதுக்கு துணிஞ்சு வந்தால் மிலிட்ரிக்கு போகிறான். நான் என்ன நினைக்கிறேன், ஒவ்வொரு தமிழனும் மிலிட்ரியில் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணணும். சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறாங்க, அமெரிக்காவில் ஒர்க், தேர் டிராஃப்டட் இன்டு த ஆர்மி. நம்ம ஆளுகள்லாம் சும்மா அப்படியே ஜாலியாக இருக்காங்க. அந்த சினிமாவில் வர்ற அதை பார்க்குறாங்க. சினிமாவில் வர்றவன் ஆக்ட் பண்ணுறான்டா, ஒரே ஆள் 10 பேர் தடிப்பான்டா, அதெல்லாம் முடியாதுடா. சினிமாவில் வர்றவன் 4 பேர்த்த லவ் பண்ணுவான்டா. நீ ஏன்டா லவ் பண்ணுற? உங்கள் அம்மா கரெக்டாக பார்த்து ஒரு பொண்ணை கொடுப்பாடா சாம்பிராணி. என்ன சார் திட்டுறீங்க? பின்ன திட்டம் என்ன ஒன்று? மாலையை போடுது உனக்கு. நீ ஏன்டா சாகணும்? உச்சி மீது வானிடிந்து வீழினும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே அன்றா சக்க. யாரா சொல்கிறது? பாரதியார். எதுக்குடா சாகிற? சாவது ஒரு முறை தானே. மேன் டசன்ட் வி ஹேஸ் ஒன்லி 1 life, நோ. கேட் ஹஸ் காட் 9 lives. ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா, நீ சாகிறதுக்காக பிறக்கலை, ஜெயிக்கிறதுக்காக பிறந்த. கெட்ட பழக்கம் வரக்கூடாது. ஒன்றும் தண்ணி போடக்கூடாது, சாராயம் விஸ்கி பிராண்டி சாப்பிடக்கூடாது. 2வது சிகரெட் பிடிக்கக்கூடாது, போதை மருந்துகள் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் பண்ணக்கூடாது, பான் பராக் போடக்கூடாது, கூடா நட்பு கேட முடியும். நல்ல ஃப்ரெண்டை பிடிடா, நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, ஃப்ரெண்டை பிடி. தினந்தோறும் எக்ஸசைஸ் 2 மணி நேரம் பண்ண. எப்படி டிப்ரெஷன் வரும்? 1 மணி நேரம் நீ டூ பிராணயாமா, 1 hour யூ டூ மெடிடேஷன், 4 மணி நேரம், 1 மணி நேரம் எக்ஸசைஸ், 1 மணி நேரம் மெடிடேஷன், 1 மணி நேரம் யோகா பண்ண. சாமி கும்பிடு, டெய்லி சாமி கும்பிடு. பாதி வயிறு சாப்பிடு. நான் வெஜிடேரியன் சாப்பிடாது, விட்டுரு, வெஜிடேரியனாக சாப்பிடு. மற்றவங்களுக்கு ஏழைகளுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறா, ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிக் கொடு. காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ வெரி மச். பை பாய். KG Hospital.